Hello friends, welcome to Sweetie Foodie channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கேரட் அல்வா எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போறோம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் ஒரு 4 கேரட் எடுத்துர்க்கேன். இது 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டோட தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில நான் 2ல இருந்து 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நான் முந்திரி அண்ட் பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நட்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம துருவி வச்சுருந்த கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நெய் கூட நல்லா ரோஸ்ட் ஆகி வரும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது கேரட் நெய் கூட நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது 200 ml பால். நீங்கள் எப்போவுமே தண்ணியில் ஆட் பண்ணுறதை விட பாலில் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஹெல்தியும் கூட இது. அதனால் நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இந்த பாலிலேயே நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு. பால் அளவும் நல்லா குறைஞ்சிருக்கு. இது இன்னும் கூட கெட்டியாக வரணும். பால் எல்லாமே குறைஞ்சிட்டு நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பாலும் நல்லா குறைஞ்சி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இலக்கமாக வரும். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்காக வந்திருக்கு அல்வா பதத்தில். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ரொம்ப டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இது ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.